Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலில் 2019 கொஸ்டின் பேப்பரோட அலோகேஷன்ஸ் ஆஃப் மார்க்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஓவராலாக எவ்வளோ மார்க்ஸ்க்கு எந்தெந்த யூனிட்ஸ்லேருந்து எவ்வளோ மார்க்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு முன்னாடியே யூனிட் 1 பற்றி நம்ம ஒரு அனாலிசிஸ் கொடுத்துருந்தோம். அதுக்குள்ளே எக்ஸாம் டேட் வந்துட்டதுனால 5 யூனிட்ஸாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ we are all know சிலபஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு டிஆர்பி கொஸ்டின் பேப்பர்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஆஸ் எ வெப்பன் மாதிரி இல்லைங்களா. ஸோ இருக்கிற இந்த டியூரேஷனில் எதுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்கலாம், எந்த அளவுக்கு படிக்கலாம், இம்பார்ட்டன்ஸு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த அலோகேஷன்ஸ் ஆஃப் மார்க்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மூவ் ஆன் டு த அனாலிசிஸ். ஸோ இப்போ அலோகேஷன்ஸ் பார்க்கலாம். யூனிட் 1 ஆல்ரெடி நமக்கு தெரியும் 11 கொஸ்டின்ஸு ப்ளஸ் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் ஆல்டுகெதர் 12 கொஸ்டின்ஸ். அண்ட் யூனிட் 2ல் பார்த்திங்கன்னா 6 கொஸ்டின்ஸு. அது எந்தெந்த கொஸ்டின்ஸ் அப்படின்றதையுமே நம்ம பார்ப்போம். ப்ளஸ் மேட்ச் ஈக்குவல் டு 7 கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் யூனிட் 3ல் 9 கொஸ்டின்ஸ், யூனிட் 4ல் 7 கொஸ்டின்ஸ், யூனிட் 5ல் 14 கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் சேர்த்து 15 கொஸ்டின்ஸு. அண்ட் தென் யூனிட் 6ல் பார்த்திங்கன்னா 8 கொஸ்டின்ஸு, யூனிட் 7ல் 17 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் யூனிட் 8ல் 7 கொஸ்டின்ஸு ப்ளஸ் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் 8 கொஸ்டின்ஸ் ஆகுது. அண்ட் தென் யூனிட் 9ல் பார்த்திங்கன்னா 15 கொஸ்டின்ஸு. அண்ட் தென் யூனிட் 10ல் 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஓவராலாக 6 மேட்சஸ் சொன்னேன் இல்லைங்களா, அதில் 4 மேட்சஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபஸ்ட் யூனிட்டு, செகண்ட் யூனிட்டு, 5th யூனிட்டு அண்ட் தென் 8th யூனிட்டு ப்ளஸ் 2 எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் அண்ட் தேர் ரைட்டர்ஸ் ஜென்ரலாகவே கேட்டிருக்காங்க. அண்ட் தென் இன்னொரு மேட்ச் எதுலன்னு பார்த்தீங்கன்னா நாவல்ஸ் அண்ட் தேர் ஆன்டி ஹீரோஸ் அதை ரிலேட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்டுகெதர் 6 மேட்சஸ். ஸோ இது வரைக்கும் இந்த 2 எக்ஸ்ட்ரா மேட்சஸுமே சேர்த்து பார்த்திங்கன்னா 105 கொஸ்டின்ஸ் வரும். அது இல்லாமல் லிட்ரேச்சரில் இருந்து ஜென்ரலாக ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மேஜரில் மட்டும் பார்த்திங்கன்னா 110 கொஸ்டின்ஸு. அண்ட் தென் எஜுகேஷனில் இருந்து 40 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 40 கொஸ்டினோட அலோகேஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா சைக்காலஜியில் 25 கொஸ்டின்ஸு, அபவுட் எஜுகேஷன் அண்ட் தென் எஜுகேஷனிஸ்ட் அது ரிலேட்டடாக 5 கொஸ்டின்னு, அதுக்கப்புறம் ஜிகேல இருந்து மட்டும் 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்டுகெதர் 150 மார்க்ஸ் கவர் ஆகுது. அண்ட் ஒன் மோர் நோட் ஹியர், அதாவது இப்போ யூனிட் 1ல், அதுக்கப்புறமா யூனிட் 5ல், அதுக்கப்புறம் யூனிட் 7, 9லலாம் பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. யூனிட் 3 அண்ட் தென் யூனிட் 4 இதெல்லாம் படிக்க வேணாமா அப்படின்லாம் கண்டிப்பாக இல்லை. யூ ஹாவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல் த யூனிட்ஸ். ஆனால் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுங்க. நிறைய பாயிண்ட்ஸ் படிக்கிறது, எதையுமே அதில் விடாமல் படிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். கொஸ்டின்ஸ் கம்மியாக இருக்கேன்னு சொல்லி அதில் கம்மியாக மட்டும் படிக்கக்கூடாது. ஸோ நவ் வி மூவ் ஆன் டு த கொஸ்டின்ஸ் வி சி. ஸோ மூவ் ஆன் டு த கொஸ்டின்ஸ். யூனிட் 2ல் மொத்தம் 6 கொஸ்டின்ஸு அண்ட் தென் 1 மேட்ச் த ஃபாலோயிங்கோட கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஃப்ரம் த சைட் ஏ கையஸ் மிஸ்டர் ஹேட்லைட் ஃபீப் கிரேஸ். அண்ட் ஃப்ரம் சைட் பி the daughter of mansion of Vanity Fair, the daughter of Gaius, an innkeeper, a juryman at Faithful's trial அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்க்கும்போதே, இந்த கேரக்டர்ஸ் பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியும் ஜான் பன்யனோட த பில்கிரிம் ப்ராக்ரஸ்லேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் இது. அண்ட் தென் ரிலேட்டட் ஆன்சர்ஸுமே இருக்குது. அண்ட் தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். In The Rape of the Lock, Alexander Pope views through the grandiose epic perspective a quarrel between and of his day. So the answer is The Bellezza and Elegance. Next question. The plot of The Way of the World is built upon dash. The answer is a legacy conflict. இது Way of the Worldலேருந்து கேட்டிருக்காங்க, பார்க்கும்போதே தெரியுது. Next one. Milton gives a or an dash account of Saturn's wanderings in the lines given below. Thence full of anguish driven, the space of 7 continued nights he rode with darkness thrice the equinoctial line. He circled 4 times, crossed the car of night, from pole to pole traversing each other. So the answer is astronomical, and this is the question which was taken from Paradise Lost.
And then next one. Tom Jones is your dash in prose with mock heroic invocations and descriptions scattered throughout the narrative. Answer is comic epic. Tom Jones la irundhu. And then next one. The type of catalog verse, a very old poetic formula used by Marvel in his poem to his coy mistress, is called dash. Answer is the blazon. And then next one. What is the other title of the play All for Love? The World Well Lost. இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின் பேப்பரில் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கேட்ட ஒரு கொஸ்டின், ஆனாலும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் 2003லேயுமே பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்துட்டு வரவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாகவே ஐடென்டிஃபை பண்ணிவிடுவீங்க, இந்த கொஸ்டின் நம்ம இந்த இயர்லேயே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ அதில் அந்த 7 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் யூனிட் 2லேருந்து. நவ் வி மூவ் ஆன் டு யூனிட் 3. யூனிட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா 8 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து மேட்ச் எதுவுமே இல்லை, சரிங்களா. பீஸ் டு த மேன்ஸ் ஆஃப் த பபுள் சைலன்ஸ் அண்ட் டெஸ்டிடியூஷன் ஆர் அப்பார்ட் தை வால்ஸ் ப்ரவுட் ஹவுஸ் ஃபார் எ மெமோரியல். திஸ் லைன் அக்கர்ஸ் இன் டேஷ். ஸோ த ஆன்சர் இஸ் த சவுத் சி ஹவுஸ். Next question. According to Wordsworth, the knowledge both of the poet and the dash is pleasure. So the answer is man of science. So இதுவுமே வந்து 3rd யூனிட்ல இருந்து. And then next question பாருங்க. Identify the set of Wordsworth's poem that do not portray low or rustic life according to Coleridge. So answer பார்த்தீங்கன்னா மைக்கேல், ரூத், மேட் மதர். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் இந்த சாலிட்டரி ரீப்பர் அப்படின்றது தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம ஈஸியாகவே வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா மைக்கேல் அப்படின்றத வந்து ரஸ்டிக் லைஃப்பை வந்து லீட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் சாலிட்டரி ரீப்பரில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேர்ளை பற்றி தனியாக வந்து பாடிக்கிட்டு இருப்பா, அதை பற்றி தான் ஆத்தர் நிறைய சொல்லுவாங்க. ஸோ ஒரு எலிமினேஷனுக்குமே வந்து ஒரு ஒர்க் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அது நம்ம தெரியாது, நம்ம வந்து ஆன்சர் பண்ணும்போது நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய தெரிஞ்சிருந்ததுன்னு சொன்னால் ஈஸியாகவே நம்ம வந்து எலிமினேட் பண்ணி ஆன்சர்ஸை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Poetry is the first and last of all knowledge. It is as immortal as the heart of man. This line occurs in answer the preface to lyrical ballads. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா an apology for poetry ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய டாபிக் கொடுத்துருக்காங்க, டிஃபென்ஸ் ஆஃப் போய்ட்ரி கொடுத்துருக்காங்க, ஸ்டடி ஆஃப் போய்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. கொஸ்டினை விட ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் யூனிட்ஸில் வந்து நிறைய கேட்குறாங்க. இப்போ ஒரு கொஸ்டின்னா அந்த கொஸ்டின் ரிலேட் ஆகிற மாதிரி அந்த யூனிட்டில் மட்டும் இருந்து இல்லை, ஆப்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ்லேருந்துமே கேட்குறாங்க. ஸோ கரெக்டாக எந்த ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டினை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிடுங்க. இது எந்த யூனிட் கொஸ்டின்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து அந்த யூனிட் ரிலேட்டாக இருக்கக்கூடிய ஆன்சர் மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணாலே ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு 99% வந்து சான்சஸ் இருக்குது. ஒய் பிகாஸ் ஆஃப் இந்த மாதிரி கலந்து கொடுக்கறதுனால அந்த யூனிட் கொஸ்டின் தானா அப்படின்றது தெரிஞ்சிருந்தால் அது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். Move on to the next question. Though foster child of silence and slow time, this line is from the poem. And again, பார்த்தீங்கன்னா to a skylark, ode to the west wind, ode intimations of immortality from recollections of early childhood, and then ode on a Grecian urn. foster child அப்படின்ற சோர்ஸ் லைன் ஞாபகம் இருந்ததுன்னு சொன்னால் ode on a Grecian urn அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 3rd யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, போய்ட்ரியில் வந்து டீட்டெயில்டு ஸ்டடியில் வேர்ட்ஸ்வர்த்தோட ஒர்க்காக இருக்கட்டும், கால்ரிட்ஜ் அண்ட் தென் கீட்ஸ் அப் டு ஷெல்லி வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த போயமோட சோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் வந்து டைரெக்டாக கொஸ்டின்ஸ் இருக்கிறத விட இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துட்டு கேட்குறாங்க, அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன். For he no honey dew hath fed and drunk the milk of paradise. These lines are from dash. So answer is Kubla Khan. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினில் வந்து மில்க் ஆஃப் பேரடைஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனில் பேரடைஸ் லாஸ்ட் புக் 9ன்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ அது ஒரு கன்ஃபியூஷன். அதுக்கப்புறம் ஓடுன்னு கொடுத்துட்டு மறுபடியும் இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி ஃப்ரம் ரிகலெக்ஷன்ஸ் ஆஃப் ஏர்லி சைல்டுஹுட். இந்த இடத்துல ஒன்று சொல்லணும், இதுக்கு முன்னாடி இருந்த கொஸ்டினே தான் வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய பிரிண்ட் அவுட்லேயுமே இருக்குது. ஸோ ஓடு இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டினா 2 ஆப்ஷன்லேயுமே அதே ஆப்ஷன் ரிப்பீட் ஆகும்போது திடீர்னு ஒரு டவுட் வரும், ஐயோ முதல்ல போட்டது வந்து கொஸ்டின் இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குழம்பிட்டுருப்போம். ஆனால் 2த்துக்குமே அந்த ஆன்சர் இல்லை.
சரிங்களா? எப்போவுமே வந்து ஒரு 10 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20, 25, 13 போயிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஒரே ஆப்ஷன் மறுபடியும் வந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு ரிகலெக்ஷனில் அது தப்பாக இருக்குமோ இல்லை இது தப்பாக இருக்குமோ அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே வரும். ஸோ கொஞ்சம் யோசித்து நிதானமாக வந்து ஆன்சர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆன்சர்ஸை மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். No poem of mine was composed under circumstances more pleasant for me to remember than this, Wordsworth refers to. So the lines composed a few miles above Tintern Abbey. அதான் அதுக்கு ஆன்சரு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு சிலபஸில் இல்லாததுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேஃபடல்ஸ் கொடுத்துருக்காங்க, டு த குக்கு, மை ஹார்ட் லீப்ஸ் அப் வென் ஐ பிஹோல்டு. இப்போ வந்து ஒர்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. லாஸ்ட்டாக இப்போ அட்டன் பண்ண பாலிடெக்னிக் டிஆர்பியில் கூடமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நிறைய ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டீட்டெயில்டு ஸ்டடியில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ், ஐ மீன் அந்த ஹெட்டிங்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன். Emma remarks to her father that Dash loves to find fault with her. ஸோ யார் வந்து ஃபால்ட்லேயே இருப்பார் அந்த கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் நைட்லே தான். அண்ட் ஜேன் ஆஸ்டினோட எம்மா. இது வந்து பார்த்திங்கன்னா நான் டீட்டெயில் ஸ்டடியில் இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எம்மா இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பரே இல்லை. ஸோ மேக் எ நோட் ஆஃப் இட் அண்ட் தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். Lockwood finds a testament written approximately 25 years earlier. It belongs to, and the answer is Catherine Earnshaw. இது எமிலி ப்ரௌன்ட்டோட உதரிங் ஹைட்ஸ் இல்லைங்களா? எம்மா அண்ட் உதரிங் ஹைட்ஸ் நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க. கேரக்டர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. அதில் வரக்கூடிய அந்த நம்பர்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து தனியாக ஒரு ஒர்க்கை பற்றி படிக்கும்போதோ இல்லை வீடியோஸ் பார்க்கும்போதோ ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நமக்கு கொஷின் பேப்பர் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிறது ரொம்ப இயற்கையான ஒரு விஷயந்தான். ஸோ மோர் தென் ஒன் மோர் டைம் நல்லா வந்து கிளாரிட்டியோட ஒரு ஒர்க்கை வந்து அந்த கேரக்டர்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி அந்த டைம் அதுக்கு கொடுத்து கடைசியில் அந்த கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்காக சொல்கிறேன். அண்ட் தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் யூனிட். ஸோ இப்போ யூனிட் 4 பார்க்க போகிறோம். யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னா டோட்டலி 7 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் இதுலேயுமே வந்து மேட்ச் த ஃபாலோயிங் இல்லை. ஸோ தோ வெயிட்டஸ்ட் ஃபார் த ஸ்பார்க் ஃப்ரம் ஹெவன், தீஸ் லைன்ஸ் இஸ் ஃப்ரம் த போயம். ஆன்சர் இஸ் த ஸ்காலர் ஜிப்சி. இதுலேயுமே பாருங்கள் பைசாந்தியம், மோர்ட் டி ஆர்த்தர், த ஒர்க் ஆஃப் த டச்சஸ் லேண்ட் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா லைன் தான் கொடுத்து கேட்டிருக்காங்க. சோர்ஸ் லைன் இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இருக்கக்கூடிய டைமில் வந்து இந்த மாதிரி சோர்ஸ் லைன் வந்து பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த போயம் வந்து படிக்கும்போது ஜஸ்ட் லைக் தட் ஒரு முறை ஒரு ரிவிஷன் கொடுத்துருங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ரொம்ப அதிகமாக வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். சப்போஸ் கேட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்காக சொல்கிறேன். And then the next one. Without poetry, our science will appear incomplete, and most of what now passes with us for religion and philosophy will be replaced by poetry. Who says this? And this was said by Matthew Arnold. Next one. Matthew Arnold uses the image of a dash to speak of a man's confused existence in Dover Beach. ஸோ த ஆன்சர் இஸ் நைட். 4th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா மேத்யூ ஆர்னால்டு, அதுக்கப்புறம் WB ஈட்ஸ், அதுக்கப்புறம் TS எலியட், வர்ஜினியா வுல்ஃப், இந்த ஆத்தர்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் மட்டும் கொஞ்சம் நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க. அதை சுற்றியே தான் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன். The novel Jude the Obscure falls into the classification of dash. Answer is pastoral tragedies. பேஸ்டோரல் அப்படின்ற வேர்ட் வந்து நல்லாவே வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஆனால் அந்த டைமில் அது ட்ராஜடியா, காமெடியா, ரொமான்ஸா அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட் வரும். ஸோ ஈஸியான விஷயங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பரேஷனில் வந்து. ஸோ இப்போ ஒரு நாவல்னால் அது எந்த ஜேர்னரு, என்னென்ன கேரக்டர்ஸு, ப்ரோட்டகோனிஸ்ட் அண்ட் தென் ஆன்டகோனிஸ்ட்டை மட்டுமே வச்சு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு முறைக்கு 2 முறை வந்து யோசிச்சு பாருங்கள். அட்லீஸ்ட்டு நமக்கு அந்த ஒர்க்காக இந்த ஸ்டோரி ஞாபகம் வருதான்றதை ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தென் யூ கோ ஃபார் த ஆன்சர்ஸ். மேக்ஸிமம் 100% உங்களுக்கு நல்ல ரிசல்ட் அது கொடுக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன். மிஸ்டர் ராம்சே அண்ட் 2 of his children, Cam and Dash, actually make it to the lighthouse. So the answer is James Ramsay. And then next one. Dash was the first novelist to lay stress wholly upon character rather than incident, to make his stories spiritual rather than physical dramas,
அண்ட் தென் த ஆன்சர் இஸ் ஜார்ஜ் எலியட். ஸோ அப்போ அவரோட ஃபஸ்ட்டு நாவலில் வந்து இத்தனை விஷயங்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் வந்து இந்த ஆன்சரை நம்மளால் பண்ண முடியும். புரியுதுங்களா? இங்கே இருக்கக்கூடிய டஃப்னஸ் லெவலு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது, அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், மை நர்வ்ஸ் ஆர் பேட் டுநைட், எஸ் பேட் ஸ்டே வித் மீ, திஸ் லைன் இஸ் டேக்கன் ஃப்ரம் த போயம் டேஷ் த வேஸ்ட் லேண்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஸோ மூவ் ஆன் டு த 5th யூனிட். 5th யூனிட்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 15 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். 5th யூனிட்டில் மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங் கேரக்டர்ஸ் வித் தர் அட்டரன்சஸ் அண்ட் ஃப்ரம் சைட் ஏ Octavius Caesar, Cleopatra, Enobarbus and Antony. Age cannot wither her, nor customs tail her infinite variety. A Roman by a Roman valiantly vanquished, husband I come, but you are come a market made to Rome. கரெக்டாக ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது வந்து கேரக்டர்ஸ் பார்க்கும்போதே தெரியும், ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ராவிலேருந்து. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், the follow speech of Macbeth is an example for one of the stage devices given in the options. This supernatural soliciting cannot be ill, cannot be good. If ill, why hath it given me earnest of success, commencing in your truth? So the answer is aside. And then next one, the abusive language used by Prince Hal to address Falstaff as this sanguine coward, this bed presser, this horseback breaker, this huge hill of flesh is called dash. Answer is invective. And in the question Henry the Fourth part 1 இருந்து கேட்ட ஒரு question. And then next one, the political situation under Henry the Fourth was similar to that under dash. Answer is the Tudors. Next one, come thou mortal wretch, with thy sharp teeth this knot intrinsicate of life at once untie, poor venomous fool, be angry and dispatch. The phrase mortal wretch refers to dash. ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு எ சீகல் ஃபல்கான்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கேண்டர்பரி டேல்ஸில் வரும். ஸோ எ மியூல் அண்ட் ஆஸ்ப் மட்டும்தான் வந்து ரிலேட் ஆகிருக்கும். அண்ட் தென் இது வந்து எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ராலேருந்து ஆக்ட் 5 சீன் 2லேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின்னு. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். ஹோ மை டியர் லார்ட், ஐ crave no other nor no better man who speaks these words in measure for measure. And then the answer is Mariana. Next one, the period of Shakespeare's literary activity extends over dash years and this may be broken up into dash subperiods. So the answer is 24 and 4 subperiods. Next one, which one of the following statements is not true in Shakespeare's England? இந்த கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா நாட்ன்றதை வந்து ஃபுல்லாக கேபிட்டலில் கொடுத்தா கூட ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஸ்மாலர் கேஸில் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்றும் ஒரு ஹிண்ட்டு சொல்லணும்னு நினச்சேன். ஆத்தர்ஸ் நேம்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் மட்டும் சம்டைம்ஸ் கொடுக்கறது, நேம் மட்டும் கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாமே ட்ரிக்ஸ் வந்து நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்குது. அதையுமே பார்த்துக்கோங்க. ஸோ த ஆப்ஷன்ஸ் ஆர், the pleasure seeker could entertain himself at the curtain or the Globe theatres. Men and women seem to be living in the perpetual fancy dress ball. No woman ever appeared on the stage and very few attended the theatre at all. The queen did not summon the players to court on special festivals. So the appropriate answer is D, because the queen will summon the players. அதுதான் அங்கே ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த நாட் வர கொஸ்டின்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஒரு முறைக்கு 2 முறை நல்லா படித்து பார்த்துட்டு தென் யூ கோ ஃபார் த ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், Shakespeare wrote dash sonnets and dash plays. Okay, so the answer is 154 sonnets and then 37 plays. Okay, next one, which one of the following is a non-dramatic poem of Shakespeare? So the answer is Venus and Adonis. அதே மாதிரி ரொமான்டிக் ஒர்க்ஸ்லாம் எது, ட்ராஜடிஸ் எது, இந்த மாதிரி நான் ட்ராமேட்டிக் போயம்லாம் எது, அதெல்லாமே ஒன்றுத்துக்கு ஒரு 2 முறை நல்லாவே வந்து பார்த்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், the contemporaries of Shakespeare recognized the source of the title Measure for Measure as the words, with what measure you made, it shall be measured to you again from dash. So the answer is the Sermon on the Mount. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ த ஸ்பீச் ஆஃப் எலிபாஸ், ஸ்பீச்சஸ் ஆஃப் எலிஹூ, பில்தாத், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் புக் ஆஃப் ஜோபில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி.
ஸோ அந்த மாதிரியும் சில சமயத்தில் வந்து கொஸ்டின்ஸ் புரியலைன்னா ஆப்ஷன்ஸை வந்து ஒரு முறைக்கு நல்லா பார்த்து அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தனியாக தெரியுது. If at all we know the answer, just you check it more and more times and then you go for the answer. Next one. In the opening scene of Macbeth, we are made to wonder about the dash, their powers, their connection with Macbeth. So, யார் அப்படின்னு weird sisters. ஈஸியான கொஸ்டின் தான் இது. ஏன்னா ட்வின் சிஸ்டர்ஸ் அப்படின்ற யாருமே வந்து மேக்பத்தில் கிடையவே கிடையாது. மேக்டஃப் அண்ட் மேல்கம் தெரியும், அவங்க 2 பேரும் வந்து பிரதர்ஸு. இந்த இடத்துல தேர் பவர்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே பார்த்திங்கன்னா அந்த வியர்டு சிஸ்டர்ஸ் அப்படின்ற ஆன்சர் வரணும்னு நமக்கு தெரியணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், த டைட்டில் மெஷர் ஃபார் மெஷர் ரீகால்ஸ் டேஷ். ஸோ த ஆன்சர் இஸ் எ வேர்ஸ் இன் த சர்மன் ஆன் த மவுண்ட். ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய ஆன்சர்ஸ் இருந்தது. அப்போ ஆன்சர்ஸ் வரும்போதுமே பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நிறைய ஆன்சர் பண்ணியிருந்தது ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி தான். ஆனால் ஸ்லைட் வேரியேஷன் தான் இருந்தது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். ஸோ பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், மெஷர் ஃபார் மெஷர் வாஸ் ஃபஸ்ட் பிரிண்டட் இன் த ஃபஸ்ட் ஃபோலியோ ஆஃப் டேஷ். ஸோ வை நாட் 1623. நெக்ஸ்ட் ஒன், Prospero, the Duke of Milan, devoted himself more to the study of dash. ஸோ ப்ராஸ்பரோ த டியூக் ஆஃப் மிலன் சொல்லும் போதே டெம்பஸ்ட் இல்லைங்களா. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபிலாசபி அண்ட் மேஜிக். இதோட வந்து நமக்கு 5 யூனிட்ஸில் இருக்கக்கூடிய அனாலிசிஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோலேயே 6th யூனிட்லேருந்து 10th யூனிட் வரைக்குமே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றதையுமே நம்ம பார்க்கலாம். சிலபஸ் அண்ட் தென் கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டு நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை தொடர்ந்து செய்யுங்க. இருக்கிற டைமில் எது எது இம்பார்ட்டண்ட்டு, எதை நம்ம ரொம்ப கரெக்டாக படிக்கணும் அப்படின்ற விஷயம் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டே வாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அக்ராஸ் த பவுண்ட்ரிஸ் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் டைமும் வேஸ்ட்டு, சிலபஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதுக்காக சொல்கிறேன். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.